அந்த வீட்ட காப்பாத்துறதுக்காக வேண்டி, ஒரு வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணோட ட்ரீம், அதே மாரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே பலியாக்க சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்றது தான் தெரியல. இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில இதுதான் நடந்திருக்கு. ஒரு பக்கம் மீனா அந்த பொசிஷன விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்ற விஜயா, இன்னொரு பக்கமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கு முன்னாடியுமே ரோகிணிய அவமானப்படுத்துற சீனு, இந்த எபிசோட பார்த்தவங்களோட மனச கலங்க வச்சிரும். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. நீங்க இந்த ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் நீங்களுமே கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணன மாரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சீரியல் இப்போ எகெயின் பரபரப்பான டர்னிங் பாயிண்டோட தான் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி வீடு ஜப்தி செஞ்ச பிரச்சனைனால வீட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நெருக்கடியில இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. எல்லாருமே மோதிட்டு இருக்காங்க. ஸோ என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் இமோஷன், ஃபேமிலி பாலிடிக்ஸ், இன்சல்ட் அப்படின்னு ஒரு ஹெவி எபிசோடா மாறிடுச்சு. வீட்டை சேவ் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ்குள்ள தள்ளனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட ட்ரூ ஃபேஸ் எல்லாமே வெளியில வருது. யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஃபர்ஸ்ட் விஜயாவை நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா, மீனாவை குறி வைக்கிற சீன் தான் எபிசோடோட பெரிய ஷாக்கிங்கா இருக்குது. ஆல்ரெடி வீட்டையே ஜப்தி செஞ்சனால ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்லாம் வீட்டை சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல மீனாவையே தான் எகெயின் அண்ட் எகெயின் விஜய் குறி வச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சொன்ன டீலிங்கை ஞாபகப்படுத்தி பொசிஷனை நீ ரிசைன் பண்ணிட்டா வீட்டுக்கு வச்ச சீலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்ப ஏன் இன்னும் நீ அந்த பொசிஷன்ல இருக்க அப்படின்னு மீனாவை டைரக்டா கொஸ்டின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இந்த வீட்டு பிரச்சனையை விட அந்த பொசிஷன் தான் ரொம்ப முக்கியமா, இந்த மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க. அது ஒரு கொஸ்டின் மாதிரி எல்லாம் இல்ல, மீனாவையே எமோஷனல் ஆக்கி டிசைட் பண்ண வைக்கிற ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த நேரத்துல மீனோட ஃபேஸ்ல தெரியிற பெயின் ரொம்ப வெயிட்டா காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் இவங்கள நம்பி கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன முடிவு எடுத்தாலுமே யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சைலண்ட் டியர்ஸ் தான் இந்த சீனை இன்னுமே இமோஷனல் ஆக்கி இருக்குது. ஆனா இந்த தடவை நம்ம எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அண்ணாமலை தான் டைரக்டா விஜயாவுக்கு ஆன்சர் பண்றாரு. எப்பவுமே சைலண்டா இருக்கிறவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் விஜயாவை டைரக்டா எதிர்த்து பேசியிருக்காரு. மீனா எதுக்கு அந்த பொசிஷன் விட்டு கொடுக்கணும், மக்கள் அவளை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க, எந்த சிச்சுவேஷன்லயுமே அந்த பொசிஷன் ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அவர் சொன்னது வெறும் சப்போர்ட் எல்லாம் இல்ல, மீனாக்கு கிடைச்ச ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டா தான் இருக்குது. மனோஜ் செஞ்ச தப்புக்கு அவன்கிட்டயே போய் இந்த கொஸ்டின் கேளு அப்படின்னு விஜய் ஆஃப் பண்ணிடுறாரு. விஜய் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஆஷ் யூஷுவலா அண்ணாமலை கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுவாரு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா கோவப்பட்டு போகாம உருப்படியா இன்னைக்குதான் அண்ணாமலை பேசியிருக்காரு. விஜயாக்கு அண்ணாமலை பதிலடி கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா இந்த வீட்டோட பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டுமே எல்லா பேர்டனையுமே மீனா மேலதான் தள்ளுற மாதிரி தான் இது வரைக்குமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை பேசுனது பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இன்னுமே ஜஸ்டிஸ் உயிரோடு இருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. இங்க ரவியோட ட்ராக்லயுமே பாத்தீங்கன்னா பெரிய இமோஷனல் கான்ஃபிளிக்டா தான் போயிட்டு இருக்கு. ரவிக்குமே புதுசா ப்ராப்ளம் வருது. வீட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வேண்டி 10 லட்சம் தர ரெடியா இருக்காரு ஸ்ருதியோட அப்பா. அவர் போட்ட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பதிலா ரவி இனிமே வீட்டோட மாப்பிள்ளைய எங்க கூடயே இருக்கணும் அப்படின்றதுதான். இதை கேட்ட கடுப்பான ரவி ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஒரு பக்கம் அவன் ஃபேமிலி சேவ் பண்ணணும், இன்னொரு பக்கம் அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள ரவி சிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கேரக்டர் பெரிய இமோஷனல் ப்ரெஷரா மாறி இருக்குது. இதுக்கிடையில தான் விஜயாவோட இன்னொரு ஃபேஸ் வெளியில வருது. சின்னதா ஹார்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு கிளியரா தெரியும். மீனோட அம்மா இவங்களுக்கு ஓடி ஓடி வேலை செய்யறது, கஷ்டப்படுறது, இது எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது. இவ்வளவு வசதி இருந்தும் நம்ம சொந்த பிள்ளைங்க கூட நம்மள இப்படி பார்க்கலையே. அதே மாதிரி ஸ்ருதியோட வீட்டுல அவ்வளவு வசதி இருந்துட்டுமே எனக்காக அவங்க எதையுமே செய்யல. ஆனா மீனாவோட வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்காக இவ்வளவு பார்த்து செய்யறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் விஜயாக்கு வருது. அந்த நிமிஷத்துல விஜய் கொஞ்சம் சாஃப்டா மாறுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா அந்த சேஞ்ச் ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ ஆகல. எபிசோட எண்ட்ல பாத்தீங்கன்னா எகின் பழைய விஜயாவை திரும்பிடுறாங்க. ஏன்னா மனோஜோட ஷோரூமுக்கு ரோகிணி வந்திருக்கிறத சிசிடிவி மூலமா பார்த்த விஜயா வீட்டுல இருந்துட்டு ஸ்பீக்கர்ல ரோகிணி அவமானப்படுத்துறாங்க. ஏ ஃப்ராடு இங்கேயே அப்படின்னு திட்டி அவமானப்படுத்துறாங்க. அந்த சீன் ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஷோரூம்ல இருந்த ஸ்டாஃப் எல்லாருமே கேட்கற மாதிரி விஜயா சொந்தமே ரோகிணி தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்கிறத பாக்குறவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஷோரூம்ல இருந்த எல்லாருமே இதை கேட்டுட்டாங்க. இது ரோகிணிக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. ரோகிணிக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப அவமானமா இருக்குது. அதனாலதான் அழுதுட்டு இருக்கா. ரோஹிணி என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலுமே அவளை பப்ளிக்கா அவமானப்படுத்துறத பார்க்கும்போது விஜயாவோட கோவம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது தெரியுது. அந்த ஹியூமிலேஷன் ரோஹிணியோட லைஃப் பாத்தீங்கன்னா இன்னுமே மோசமா மாத்திடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தெரியுது. இதே டைம்ல தான் முத்துக்கும் புதுசா ஒரு சிக்கல் ஒண்ணு வருது. முத்துக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டை சேவ் பண்றதுக்காக வேண்டி லீகலா மூவ் பண்றான். அப்போ 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் சிக்கிடுறான். ஆல்ரெடி ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நெருக்கடியில இருக்கும்போது இந்த பணத்தை எங்க இருந்து கொண்டுட்டு வர போறான், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறான், வேற வழி இல்லைன்னு பாத்தீங்கன்னா பெரிய சாக்ரிஃபைஸ் எதுவும் நடக்குமா அப்படின்றதுதான் இப்ப பெரிய சஸ்பென்ஸா இருக்குது. இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல முத்து என்ன முடிவெடுக்க போறான் அப்படின்றதுதான் இப்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஆனா இவ்வளவு அவமானம், பிரஷர், அழுகை இது எல்லாத்துக்கு அப்புறம் இனிமே மீனா என்ன முடிவெடுக்க
போறா? வீட்ட காப்பாத்துறதுக்காக வேண்டி முத்து வந்து எந்த அளவுக்கு வந்து போக போறான்? இன்னைக்கு சைலண்டா அழுத ரோகிணி நாளைக்கு என்ன செய்ய போறா? இது எல்லாமே தெரிஞ்சா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஷாக் ஆயிடுவீங்க. மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட்ல ஒரு விஷயத்த வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீட்ட வந்து சேவ் பண்றதுக்கு வெறும் பணம் மட்டும் பத்தாது. ஒவ்வொருத்தரோட ஈகோ, சாக்ரிஃபைஸ், ரிலேஷன்ஷிப், செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணுது. அதுலயும் பாத்தீங்கன்னா மீனா வந்து எவ்வளவு வந்து தியாகம் செய்ய போறா? முத்து வந்து என்ன முடிவு எடுக்க போறான்? விஜய் உண்மையிலேயே வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்களா? இது எல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இனி என்னலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.